நிறைய நெய் இப்படி கட்டி போட்டு கொதிச்சிட்டுது. இதை கலந்து விடுவோம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்கோம்னு சொல்லி முதல் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கு என்ன சாப்பாடுன்னு செய்ய போகிறோம்னா, இந்த பானையில், இந்த மண் பானையில் நாங்கள் வளமையாக செய்கிற பிரியாணியை இந்த மண் பானையில் செய்ய போகிறோம். இன்றைக்கு அதே மாதிரியே தான் செய்ய போகிறேன். நான் இந்த பானைக்குள்ள தான் எல்லாம் வதக்கி பிரியாணியே இந்த பானையில் தான் செய்ய போகிறேன். அதுவும் நான் முதல் தடவை தான் பானைக்கு செய்ய போகிறேன். வதக்கி செய்கிறது அதை அளவு எவ்வளோ வருமானு எனக்கு தெரியல. இது அவரை கேட்கவும் இல்லை. நான் இந்த பானைகள் எவ்வளோ அளவு அரிசி போடலாம்னு தான் கேட்கல. நான் இன்றைக்கு 1/2 கிலோவில் செய்ய போகிறேன். இந்த பானைக்குள்ள பிரியாணி ஃபுல்லாக வருதோ இல்லை காணாமல் வருதோ தெரியல. ஆனால் செய்ய போகிறேன். அதுவும் சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். இப்போ இந்த எல்லாமே மண்பான் தான். இப்போ வெங்காயம் பட்டி வைக்கிறது, தக்காளி பழம் பட்டி வைக்கிறது, உள்ளி எல்லாம் இதுக்கும் ஒரு பாத்திரம் கிடக்கு. இப்போ வாங்க முதல் வெங்காயத்தை உடைச்சி வெட்டி உள்ளி எழுதுல அரைப்போம். முதல்ல என்ன செய்யணுமாண்டா, இறைச்சி நான் கழுவி வச்சுட்டேன். மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவி வச்சுட்டேன். 1/2 கிலோ இறைச்சி வண்டி வந்தேன்னா எல்லாம் கழுவி வச்சுட்டேன். இதில் மசாலாவெல்லாம் போட்டு ஊற வைப்போம். ஊற வச்சு போட்டு இது நல்லா ஊறட்டும். ஊற விட்டுட்டு மிச்ச வேலையெல்லாம் செய்வோம். இறைச்சிக்கு மசாலா எல்லாம் சேர்த்து ஊற வைப்போம். காத்தடிக்கிறோம், அதெல்லாம் மூடி தான் வைக்க வேணும். உப்பு, மஞ்சள் தூள், கறித்தூள், கரம் மசாலா, தயிர், தேசி புளியும் விட்டு ஊற வைப்போம். எல்லாம் கலந்து போட்டு தான் ஊற வைக்கணும். இவ்வளோ புளிஞ்சு வச்சேன்னா அப்படின்னு தயிரோடு சேர்த்து தண்ணி டக்குன்னு வந்துட்டு பிரச்சனை எல்லாம் அப்படியே கழுவி தண்ணி புளிஞ்சு தான் எடுத்தணும். மசாலா போட்டு இப்போ கலந்தாச்சு. இது வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் வெட்டி எல்லாம் ரெடி பண்ணி போட்டு வேற இதை எப்படி மூடிடும். ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும். அதுக்கு பிறகு செய்யணும். காணும் எடுத்து போட்டு போலாம் கிடக்கு. வெங்காயம் நிறைய போட்டால் நல்லா இருக்கும் பிரியாணி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, செய்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம மண்பானையில் செய்ய போகிறோம். மண்பானையில் வீதி அப்படி இல்லாமல் வீடு ஒன்று பார்க்கத்தானே வேணும். வெங்காயம் அதை நல்லா மெல்லிசாக வெட்டணுங்க. அப்போ தான் பதங்கு. பலகையிலண்டா கண்ணாடி மாதிரி விட. ஆனால் நான் பலகையில் நான் வெட்ட மாட்டேன். எனக்கு பலகையில் வெட்ட கஷ்டமே. இப்படி சீவிக்கணும். அவ்வளோதான். நான் நேராகவே சீவி தான் வெட்டுறேன். நிறைய கட்டிங் போர்டு தேவையில்லை. ஏன்னா கை தான் இந்த கட்டிங் போர்டு. நான் கட்டிங் போர்டில் வெட்ட மாட்டேன். இப்படி வெட்டினா தான் எனக்கு சரி. வெங்காயம் எல்லாம் வெட்டியாச்சு. உள்ளி அரைச்சி எடுக்கையில் என்னென்னா எங்கட சின்ன கப்பும் இல்லை. அதோட நான் இதில் உரலில் இடித்து போட போகிறேன். உள்ளியும் இஞ்சியும் உரலில் இடித்து போடுவேன். எல்லாம் கடை வெட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சாமான் தான், இயற்கை. தக்காளி பழம் 1/4 கிலோ 250 ரூபா கண்டே நம்ம பண்ணியிருந்தேன். 1 கிலோ 500 ரூபா 1000 ரூபா போகுது. இனி கோயில் திருவிழாவில் வர இன்னும் கூடிடும். தக்காளி பழம் சரியான விலை. நாங்கள் இதுக்கண்டாலும் வேண்டாம். எல்லாடிக்கு மீன் குழம்பு அதுக்கு தேவையும் இல்லை. புளியை என்னென்ன மரக்கறிக்கு தேவையோ புளியை தான் போடுவாடுது. தேசி புளியண்டா தேசி புளி மற்ற பழப்புளி. ஏன்னு சொன்னால் தக்காளி பழம் அவ்வளோக்கு விலை. அந்தளவு வேண்டியது. இது நான் அளவாக தான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் தான் பண்ணேன். ஏன் வீணாக்குவானு.
இதுதான் பெருத்து போச்சு. உருளையும் வாங்கிருக்கலாமா? சரி ஒரு இடியில் உரல் சரி மர உரல் வேண்டலாம் ஏன்னா மர உரலில் சின்னனா வேண்டுவோம் இருந்ததா நம்ம இந்த பனை மரத்தில் செய்த உரல் இருக்கும் அதை பார்த்து அந்த உலகை இருக்கும் வாண்டுவோம். அடுப்பு மூட்டி பானை வச்சாச்சு. பானை விழாப்போதப்போ அடுப்பு நிமித்தி வடிவாக வைக்கல நீங்கள். இந்த பானை சூடாயிட்டுது. இப்போ நெய் விடுவோம். கணக்காயில் ஒரு அளவா நெய்யும் விட்டு தேங்காய் எண்ணெயும் கலந்து விட போகிறேன். பிரியாணியில் ஏலக்காய் கராம்பு பட்டை சேர்த்து போடுவோம். டக்கண்டு அடுப்பு சூடாக சரியான வைக்கையாக இருக்கும். ஏன்னா இவர் வந்து சிரட்டை வச்சு கிடக்கு. வெங்காயம் நல்லா பொன்னுரமாக வதங்க போகணும். வடிவாயிருக்கிறது. வெங்காயம் மரவாசி வதங்கிட்டு அப்போ இதில் ஒரு 4 பச்சை மிளகாயை வெட்டாமல் போடுவோம். வாசத்துக்கு அரிசி வந்து நான் இந்த கப்பால் தான் அளக்குறேன். இந்த கப்பாலேயே தண்ணியும் எடுக்க வேணும். இதில் எத்தனை கப் அரிசி போடணும் பாப்பு. ஒரு கப் ஊற விடுறதுக்கு அரிசியை. இந்த கப்பால் 2 கப் அரிசி வந்துருக்குது. 2 கப் அரிசிக்கு வந்து ஒரு கப் அரிசிக்கு வந்து 1.5 கப் தண்ணி விடணும். அப்போ 2 கப்புக்கு வந்து நான் 3 கப்பெலாம் தண்ணி விட போகிறேன். இது கொஞ்சம் புது அரிசி, அந்த உடைகிற அரிசிகள். அதால் தண்ணியில் 1.5 கப் விட்டுருக்கேன். இல்லாட்டி 2 கப்பும் விடலாம். கொஞ்சம் நுண்டாவீர அரிசினா 2 கப் விடலாம். இது வந்து நான் அரிசியை வந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஊற வைக்க போகிறேன். இது புது அரிசி டக்குன்னு உடைஞ்சிடும் சோறெல்லாம். அரிசியை பார்த்து தண்ணி விடுறதும் மாறுபடும், ஊற வைக்கிறதும் மாறுபடும். ஊற வைக்கிறேன் இன்னும் ஒரு 15 நிமிஷம் கூட ஊற வைப்பேன் மற்றதை. இப்போ வந்து அரிசியை இருக்க கழுவி போட்டு தான் ஊற வைக்கணும். 2 தரம் கழுவி போட்டு அலசி போட்டு ஊற வச்சு விடுவோம். அரிசியை அந்த கசக்காமல் லைட்டாக இந்த மெதுவாக தான் கசக்குவோம். ஏன்னாண்டா டஸ்ட்டுகள் மேலே இந்த ஊற்ற வரும். உடனே நல்லா கசக்கி விட்டோம்னா உடைஞ்சிடும். கழுவியாச்சு அரிசி ஊற விட்டு விடுவோம். 10 நிமிஷமும் ஊறட்டும் இந்த அரிசி. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுது. இப்போ வந்து இஞ்சி பூண்டை போடுவோம். எரிப்பை குறைச்சி விடுங்க கொஞ்சம். குறைச்சிடு எங்கடா கூடி பானையை கொண்டு தெரியாதா. மல்லியில் புதினா இலை மல்லியில் புதினால புறவும் இல்லை போடுவேன். இறக்கைக்கும் கொஞ்சம் போட்டால் நல்ல வாசமாக இருக்குது. டக்காண்டு கொதிஞ்சு போடும். அது தக்காளி பழம், தெரியும் உங்களுக்கு படிவா. பானை பிரிய ஓன வரைக்கும் கிட்ட கொண்டு போய் 2 கப் அரிசிக்கு வந்து ஒரு கப்புக்கு 1.5 கப் படி 2 கப்புக்கும் 3 இது காலை 3 ஜொக்கால 3 விட்டால் சரி. ஒரு சட்டி தண்ணி கொஞ்சம் கிடக்காது அப்படியே விட சரி. இதுக்கு தயிர் சேர்ப்போம். அது ஊற வைக்கையும் கொஞ்சம் சேர்த்து நாங்கள் இதுலேயே ஒரு கொஞ்சம் சேர்ப்போம். ஒரு 75 கிராம் பார மாதிரி. மஞ்சள் தூள், கறித்தூள், ஒரு கரண்டி கரம் மசாலா, பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா போட்டு நல்லா கலந்து விடுவோம்.
அடிப்பிடிச்சு போடும் கவனமாக மண்பானை இல்லை டக்கண்டு அடிப்பிடிச்சிடும் கிளாவி கொண்டிருக்கணும் இந்த அகப்பையில் கிண்டி கொண்டிருக்கணும் இறைச்சி நல்லா ஊறிட்டுது இறைச்சியை சேர்ப்போம் பானை சின்ன நேரம் டக்கண்டு கவுட்டு கொட்டை இல்லாமல் இருக்குது இறைச்சி நல்லா மசாலாலாம் நல்லா ஊறிட்டுது இறைச்சி அவியட்டுக்கும் அவியறதுக்கு மூடி விடுவோம் இறைச்சி அவியட்டு இறைச்சி அவிஞ்சு விட்ருக்கு இந்த சூடாக இருக்குது இறைச்சி அவிது இப்போ வந்து அளந்து வச்ச தண்ணியை விடுவோம் கப்போடையும் கொஞ்சம் கிடக்கு அதையும் விட்டுட்டு வந்து உப்பு போடுவோம் விட்டாச்சு சோறு அரிசி அவிகிற கலவானது உப்பை போடுவோம் உப்பும் போட்டு ஒரு பாதி தேசிப்புளி நான் கொஞ்சம் பண்ணுறதால வெள்ளனே தேசிப்புளி விட்டது தக்காளி பழம் போட்டு நாங்கள் இப்போ ஒரு பாதி தேசிப்புளி விடுறேன் கலந்து விடுவோம் தண்ணி நல்லா கொதிக்க வேணும் கொதிச்சா பிறகு தான் அரிசி சேர்க்க போகிறேன் கொதிக்கட்டுக்கு கொதிச்சிட்டுது இப்போ இதை வந்து நல்லா வடித்து போட்டு அரிசியை போடுவோம் இந்த தருணத்துலேயே வந்து உப்பு பிடிக்கல பார்த்துருவோம் உப்பெல்லாம் காணும்னு பார்த்து போடுறோம் அப்புறம் போடுற இல்லாது அரிசி கொதிச்சிட்டுது நல்லா கொதிச்சிட்டுது இல்லை இறைச்சி எல்லாம் வந்து இப்போ வந்து அரிசியை சேர்ப்போம் அரிசியை போட்டு கண்டபடி கிளறக்கூடாது ஏற்கனவே அரிசியில் ஒவ்வொரு விதத்தில் இருக்கும் அப்புறம் உடைஞ்சிது இங்கே இப்போவே உடைஞ்சி தான் போச்சு அரிசி இது கொஞ்சம் குருத்த அரிசிகள் மாதிரி Please charge. அரிசி அவியட்டுக்கும் மூடி விடுவோம் இது இப்போ வந்து கொஞ்சம் அளவாகவே எரிச்சு கொள்ளணும் ஏன்னா அரிசி அவிய தானே விடுமா சாதாரணமாக எரிச்சு கொண்டிருப்போம் கொஞ்சம் அரிசி தண்ணியெல்லாம் பற்ற குறைஞ்சினோடனே எரிப்பை குறைப்போம் இப்போ கொஞ்சம் வெடிக்க தயிர் சம்பலுக்கு வெங்காயம் பட்டியாச்சு இப்போ வந்து தயிரை சேர்ப்போம் தூளுப்பு தான் இருக்க போடுவோம் உப்பு சேர்க்கையில் தூள் உப்பு தான் சேர்க்கணும் தூள் படுத்த கொண்டு வரையினாங்க சம்பளம் மறந்து போகணும் அரிசி அந்த அரைவாசி பதம் அமைஞ்சு வந்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் இந்த கடைசியாக இதை என்னது புதினாவையும் மல்லியிலையும் போட்டு விடுவோம் கடைசி பாசத்தைக்கு கொஞ்சமாக நெய்யும் சேர்த்து விடுவோம் நெய் சேர்க்குற நல்லது அடுப்பை இப்போ குறைப்போம் தண்ணியெல்லாம் பற்றிட்டுது இப்போ தமாகிற காயின தண்ணி தான் கிடக்குது அந்த கொஞ்சம் அந்த இதுக்குள்ள இருக்குது இப்போ வந்து வாழையில் வாட்டி வச்சுருக்குறேன் அதை வச்சு மூடி கட்டுவோம் இப்படி இங்கே வரேன் இந்த பக்கம் இல்லை காணாது பானை இது கட்டியாச்சு பிரியாணி இது நெருப்பெல்லாம் வெளியில் எடுத்தாச்சு கொஞ்சம் எடுத்து விடுவோம் மிச்சம் இன்னும் மடுங்க கொஞ்சம் இப்படி கட்டி போட்டு இதால் மூடி விடுவோம் ஆறிடுது சட்டியில் சூடே இல்லை சுட்டு பாருங்க நான் கட்டினது நானே அமுக்க மாட்டேன் இதுதான் இந்த வழக்கம் ஒழுங்காக கட்ட தெரியா இது ஆவி
வாசம் வருதா கிட்ட மூக்க கொடுங்க ஆ. இதுக்குள்ள வந்து 1/2 கிலோ தான் போட்டு நாங்கள் காண முடியும் 3/4 கிலோ போடலாம் ஃபுல்லாக வந்துருக்கும் பயத்தில் நான் கொஞ்சமாக தான் ஆனால் எங்களுக்கு அது போதுமன்றதால நான் வந்து 1/2 கிலோ போட்டேன்னா வந்து சாப்பிட்ற கோப்பைக்கு வந்து பிரியாணி எடுப்போம் நிறைய நெய் இந்த கடைசியில் நல்ல நெய் விட்டது ஆனால் கொஞ்சம் ஆற விட்டு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் தைச்சம்பல் கொஞ்சம் மாறினா தான் அந்த எண்ணெய் தன்மையெல்லாம் மாறும் நெய் கடைசியில் விட்டது பார்த்தீங்களா அப்படியே ஆஹா நல்ல வாசனை எனக்கு முந்தி பிரியாணியே பிடிக்காது இப்போ என்ன சாப்பிட்டீங்க நான் செய்திருந்தேன் அப்புறம் அங்கேயும் கடைக்கு போனால் நான் ரைஸ் தான் எடுக்கிறேன் ரூபா பிரியாணி சொல்லி சாப்பிடும் நான் பிரியாணி சாப்பிட்றேன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ரூபா எப்போ பிரியாணி செய்ய வலிக்கிடுதோ அதுக்கப்புறம் ஒரே பிரியாணி தான் நம்மளே பழகிட்டு இருந்தானே ரூபா எப்போ என்னோட சேர்ந்து ஒரு இலையில் சாப்பிட வலிக்கிறதோ அப்போ தயிர் சாப்பிட வலிக்குது முதல் தயிர் சாப்பிட்றேன் தயிர் சாப்பிட்றேன் இல்லையா நல்ல பசிக்கு இது கூடுதல் ஆரோக்கியமான உணவு நான் சொல்லுதேன் என்ன ஆரோக்கியமான பிரியாணி மூலிகை சேர்க்கலாம் புதினா இருக்குது மல்லியில் இருக்குது நெய் இருக்குது பட்டை கிராம்புகள் இருக்குது அதெல்லாம் நல்ல இதுதானே சரி உறவுகளே இந்த காணொலியத்தோடு முடிச்சுக்கொள்கிறோம் இனிமேல் நல்ல காணொலியில் சந்திப்போம் பிரியாணியை சாப்பிட்டு முடிப்போம்